சின்ன சின்ன விஷயங்களை சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக இயற்கையான முறையிலே வந்து கருத்தரிக்க முடியும். ஏன்னா நம்மளுடைய பாட்டிமார்கள்லாம் பார்த்திங்கன்னா டபுள் டிஜிட்டில் வந்த குழந்தைகள். இப்போ வந்து இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய டயாக்சின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து அந்த ஸ்பெர்ம் எக்கோட குவாலிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி வந்து இப்போது நம்ம நிறைய வந்து ஆர்டர் பண்ணால் எல்லா ரிப்போர்ட்ஸுமே நார்மலாக இருக்குது, ஆனாலும் கருத்தரிக்கலை. இயற்கையான முறையில் எப்படி கருத்தரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டீடாக்சிஃபிகேஷன் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீக்லி ட்வைஸ் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இன்டைஜஷன் இருந்தாலும் அதுவும் கூட வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு ரீசனாக இருக்கலாம். ஸோ இன்டைஜஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் வந்து நல்ல ப்ரோட்டீனும் நல்ல கொழுப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்காது. ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதனால் கூட அந்த ஸ்பெர்மோட குவாலிட்டி வந்து அவங்களுக்கு குறையலாம். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக டாக்டர் ஜெயரூபா நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு குறிப்பா பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தையின்மை பிரச்சனைக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு அப்படின்றத டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சரண்யா. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் டாக்டர். இன்னைக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய இடத்துல நம்ம கேள்விப்படுறோம் இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை, இதுக்கான ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா என்ன, என்ன பிரச்சனைக்கெல்லாம் வந்து இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றத நம்ம சொல்றோம்? ஸோ முதல்ல இன்ஃபர்டிலிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாருமே. ஸோ ஒரு 1 year மேரேஜ் ஆகிட்டு அவங்க வந்து அன்ப்ரொடெக்டடாக வந்து அவங்க ஃபேமிலி லைஃப்பில் இருக்கும் பொழுது கருத்தரிக்கலைன்னா அது வந்து இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லலாம். ஸோ ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் ஆன 2nd month வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாமே வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கிறது வந்து தப்பு. 1 year வரைக்கும் அவங்க ப்ராப்பரான ஒரு டைமிங்ஸில் வந்து அவங்க இன்டர்கோர்ஸில் இருந்தும் அவங்களுக்கு வந்து அந்த ஓவுலேஷன் டேஸ்லாம் வந்து தெரிஞ்சிருந்து அந்த மாதிரி டைம்லேயும் அவங்க வந்து இன்டர்கோர்ஸ் இருந்தும் கருத்தரிக்கலை அப்படின்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லலாம். நான் இன்றைக்கி சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஈவன் இந்த ஓவுலேஷன் டைம் அப்படிங்கிறதே கூட வந்து அவங்களுக்கான ஒரு இன்டிமெசியை வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்க, டே ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஈவன் ஒர்க்கு வந்து டே டைமில் இருந்தாலும் கூட அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால் அவங்க பாடியில் நடக்கிற சேஞ்சஸ் கூட தெரியல. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1 year வரைக்கும் அவங்க ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்து அவங்களுடைய அந்த தாம்பத்திய உறவுகள்லாம் கரெக்டாக இருந்தது. அந்த சமயத்துலேயும் அவங்களுக்கு கருத்தரிக்கலைனா தான் அதை வந்து இன்ஃபர்டிலிட்டின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. இப்போ முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பெருசான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கிடையாது. குழந்தை இல்லை அப்படின்றதே அது பெண்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையா மட்டும்தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு வந்து அதெல்லாம் வந்து ரொம்பவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ குழந்தையின்மை அப்படின்னு ஒன்று டைரக்டா ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்னு சொல்லப்படக்கூடிய IUI, IVF இந்த மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிறாங்களா? இதுதான் தீர்வா இல்ல குழந்தையின்மைக்கு வேற மாதிரியான மருத்துவ முறைகள் தீர்வு கொடுக்குமா? இப்போ குழந்தையின்மைங்கிறது ராமாயண காலத்துலேருந்து இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ராமாயணத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தசரதரோட ஒய்ஃப்க்கு வந்து குழந்தை இருக்காது, அவங்க யாகெல்லாம் பண்ணி தான் வந்து குழந்தை உண்டாகும். ஈவன் மகாபாரதத்துலேயும் அதே மாதிரி தான் காந்தாரிக்கு வந்து குழந்தை இருக்காது. ஸோ அவங்க வந்து ஈவன் அப்போது வந்து குளோனிக் மெத்தட்லாம் வந்து அவங்க ஒரே சமயத்தில் 100 குழந்தைகள்லாம் வந்து அடுத்தடுத்த நாட்களில் வரும். ஸோ அப்போலேருந்தே குழந்தையின்மைங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஆனால் இன்றைக்கு அதனுடைய விகிதம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம், ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம 30ஸ்க்கு மேலே தான் நிறைய பேர் மேரேஜே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைலும் வந்து ஒரு முக்கியமான ரீசன். அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் இது எல்லாமே வந்து அந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு முக்கியமான ரீசன். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக இயற்கையான முறையிலே வந்து கருத்தரிக்க முடியும். ஏன்னா நம்மளுடைய பாட்டிமார்கள்லாம் பார்த்திங்கன்னா டபுள் டிஜிட்டில் வந்த குழந்தைகள் இப்போ வந்து சிங்கிள் டிஜிட்டில் வந்து 1 அப்படிங்கிறதே வந்து ரொம்ப விஷயம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா 2nd ப்ரெக்னென்சிக்காக வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க. நிறைய பேர் அதனால
2வது குழந்தை வந்து கருத்தரிக்க முடியாமலே நிறைய பேர் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு குழந்தை 2 குழந்தைங்கிறதே ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா போனது. பட் அதுக்கு ரீசன் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய உணவு முறைகளும் லைஃப் ஸ்டைலும் தான் ஒரு முக்கியமான ரீசன். இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா, டோட்டலாகவே வந்து இப்போது நிறைய ரிசர்ச்லலாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ மேலோட அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கிராஜுவலாகவே ரெடியூஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க ரீசன்ட் ரிசர்ச்சில். ஏன்னா நம்மளுடைய அந்த லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்கிறதுனால. இதுக்கு சில உணவு முறை மாற்றங்கள், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாகவே வந்து நம்ம கருத்தரிக்கிறத வந்து சாத்தியப்படுத்த முடியும். ஸோ என்னென்னலாம் காரணமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நேரம் வந்து உட்கார்ந்தபடியே வேலை செய்கிறது. 10 hours வரைக்கும் உட்காந்து வேலை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்தே வேலை செய்யும் பொழுது அவங்களோட பாடியில் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் ஒரு லோ கிரேடில் இன்ஃப்ளமேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதனாலேயும் கூட வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பெர்மோட குவாலிட்டி, அதே மாதிரி வந்து எக்கோட குவாலிட்டி இதெல்லாம் வந்து குறையிறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்யும்போது இப்போ மேல் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்க்ரோட்டல் டெம்பரேச்சர்னு ஒன்று நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம பாடியோட டெம்பரேச்சரை விட அந்த ஸ்க்ரோட்டல் டெம்பரேச்சர் வந்து ஒரு 2 டிகிரி கம்மியாக தான் இருக்கணும். ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதனால் கூட அந்த ஸ்பெர்மோட குவாலிட்டி வந்து அவங்களுக்கு குறையலாம். இன்னொன்று, ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த கோர் மசில் வீக் ஆகும். இந்த கோர் மசில் வீக் ஆகுது அப்படின்னாலே நம்ம வந்து இந்த மூலாதார சக்கரை வந்து வீக்கானால் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குமோ அதே மாதிரியான சிம்டம்ஸ். இந்த கோர் மசில்ஸ் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஈவன் வந்து இப்போது நவீன மருத்துவத்தில் கூட வந்து சோயாஸ் மசிலோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு சொல்கிறாங்க. இந்த கோர் மசில்ஸ் வந்து வீக்காக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபியர்ஃபுல்லான நேச்சர் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த கால்லேருந்து வரக்கூடிய பிளட்டை வந்து திருப்பியும் பம்ப் பண்ணி ஹார்ட் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு வந்து நம்மளுடைய இந்த கோர் மசில் தான் ஒரு டயஃப்ரம் மாதிரி வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறாங்க, ஒரு பேக் சப்போர்ட்டோடையே வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கோர் மசில் வந்து வீக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே அந்த ஜனன உறுப்புகளுக்கு தேவையான ரத்த ஓட்டம் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ இதுவும் இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்களெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவான பர்சனாக வந்து மாற்றணும் அப்படின்னா அவங்களுக்கு நார்மலான கன்செப்ஷனே உண்டாயிடும். இன்னொன்று, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் வந்து பிளாஸ்டிக் சம்மந்தமான பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறதோ, கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறது இது ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய டயாக்சின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து அந்த ஸ்பெர்ம் எக்கோட குவாலிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி வந்து இப்போது நம்ம நிறைய வந்து ஆர்டர் பண்ணால் அதில் வந்து ஃபுட்டு கொண்டு வருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான பிளாஸ்டிக்ஸில் வந்து ஸ்டைரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நம்ம மியூக்கஸ் மெம்பரைன் எல்லாத்தையுமே இரிட்டேட் பண்ணக்கூடியது. அது வந்து அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரதோ இல்லை வந்து மேலுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வரதோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் ஒரு முக்கியமான ரீசன். ஸோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து வீட்டில் கண்டெய்னர்ஸ் எல்லாமே இப்போ பருப்பாக இருக்கட்டும், அரிசியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே சப்டலாக வந்து நம்ம பாடியில் வந்து அந்த எக்கோட குவாலிட்டி, ஹார்மோன்ஸு, ஜீனோ ஈஸ்ட்ரோஜன்ஸ்லாம் நம்ம பாடியில் இன்க்ரீஸ் ஆகிறது, இது எல்லாத்துக்குமே அது ஒரு முக்கியமான ரீசன். ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு ரீசனாக வந்து இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பிசிஓடினால இன்ஃபர்டிலிட்டி வரலாம், ஃபைப்ராய்ட்ஸ்னால இன்ஃபர்டிலிட்டி வரலாம், டியூபல் பிளாக்னால இன்ஃபர்டிலிட்டி வரலாம், தைராய்டுனால இன்ஃபர்டிலிட்டி வரலாம். அதேமாதிரி மேலே பொறுத்த வரைக்கும் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கலாம், ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி வந்து கம்மியாக இருக்கலாம். அதே மாதிரி வந்து நல்ல ஒரு உருவ அமைப்பில் வந்து கரெக்டாக இருக்கக்கூடிய ஸ்பெர்மோட குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி வருது. ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள், அவங்க வந்து ஒரு செடன்ட்ரியான லைஃப் ஸ்டைலில் வந்து இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நிறைய அவங்க ஹோட்டலில் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் கூட ரீசனாக இருக்கும். இன்னொரு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இன்டைஜஷன் இருந்தாலும் அதுவும் கூட வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு ரீசனாக இருக்கலாம். ஸோ இன்டைஜஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட்டுலேருந்து நல்ல ப்ரோட்டீனும் நல்ல கொழுப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்காது. நீங்கள் நல்ல ஹெல்த்தியான ஸ்பெர்ம் உருவாகணும்னா ப்ரோட்டீன் வேணும். அதே மாதிரி வந்து ஹார்மோன்ஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நல்ல ஃபேட் வேணும். இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு இன்டைஜஷன் இருக்கும்போது கிடைக்காது. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டியை காஸ் பண்ணலாம்.
இன்னொரு விஷயம், காஃபி டீ அதிகமாக குடிக்கிறது கூட வந்து ஒரு முக்கியமான ரீசன். ஸோ காஃபி டீ வந்து எடுத்துக்கும் பொழுது அது வந்து நம்மளை, நீங்கள் பார்த்தீங்கன்னா காஃபி எடுத்துக்கும் போது ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திருப்பியும் காஃபி குடிக்கணும்னு தோணும். டீ அதே மாதிரி தான். இதெல்லாம் நம்ம பிரெயினுக்கு, நம்ம ஹார்ட்டுக்கு தான் வந்து பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து செகண்ட்ரியாக வந்து நம்ம பாடி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் காஃபி டீ எல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது. இதெல்லாம் இன்னைக்கு நம்ம இன்ஃபர்டிலிட்டி இருக்கக்கூடிய நபர்களில் பார்க்கக்கூடிய காமனான விஷயங்கள். இப்போ குழந்தைக்கு பிளான் பண்றாங்க, இன்ஃபர்டிலிட்டி அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து டெஸ்ட் எல்லாம் வந்து எடுக்க சொல்லுவாங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுப்பாங்க. டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே நார்மலா இருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி கேட்டகரியில் கிட்டத்தட்ட 20% பீப்புள் இருக்காங்க. எல்லாமே நார்மல் டாக்டர், ஆனாலும் வந்து எனக்கு கன்சீவ் ஆகலை. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒன் டைம் டீடாக்சிஃபிகேஷன் எடுத்துருங்க. ஸோ டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் பேதிக்கு மருந்து எடுத்துக்கிறது. இது வந்து நம்ம கட் பாக்டீரியாஸை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியது. ஸோ நமக்கு ஒரு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மைல்டாக ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமலே நம்ம நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த டீடாக்சிஃபிகேஷன் சொல்லியிருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து குழந்தைக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா முதல்ல டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுங்கள். எவ்ரி 4 months ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை வந்து ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த மாதிரியான மெத்தட்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. அந்த டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுற அன்றைக்கி நீங்கள் நிறைய மோர் எடுத்துக்கணும். அது வந்து உங்கள் கட் பாக்டீரியாஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கும். 2வது, வாரத்தில் 2 நாள் இல்லை அட்லீஸ்ட் 1 நாளாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி நிறைய இன்ஃபர்டிலிட்டி இருக்கவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா பாடி ஹீட் இன்க்ரீஸ்டாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை யாருமே வந்து பெருசாக வந்து யோசிக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாருமே பாடி ஹீட் அதிகமானால் வந்து எனக்கு வந்து வாயில் புண்ணு வர்றது, தலைவலி அதிகமாகிறது, தூக்கம் சரியாக வருது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு வந்து மெடிக்கலாக வந்து பெருசாக அதை பற்றி பேசாதனால அந்த பாடி ஹீட்டுங்கிற விஷயத்தை வந்து அவங்க ஒரு முக்கியமான விஷயமாக சொல்ல மாட்டாங்க. இன்ஃபர்டிலிட்டிக்கும் அது ஒரு முக்கியமான ரீசன். ஸோ உங்களுடைய பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வீக்லி 2 ஃபீமேலாக இருந்தாங்க அப்படின்னா செவ்வாய் வெள்ளி 2 நாட்களில், மேலாக இருந்தாங்கன்னா புதன் சனி 2 நாட்களில் வந்து நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வழக்கப்படுத்திக்கிறது நல்லது. இது பாடி ஹீட்டை மட்டும் ரெடியூஸ் பண்ணாது, உங்களோட அந்த மொட்டிலிட்டி, அதாவது ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி ரேட்டு, அதே மாதிரி இந்த உருவ அமைப்பு, இதில் எல்லாத்துலேயுமே நல்ல சேஞ்சஸ் வந்து கொண்டு வரும். அதே மாதிரி ஃபீமேலுக்குமே வந்து பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். 3வதாக காயக்கற்ப முறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து அடிக்கடி அபார்ஷன் ஆகிறதுக்கும் கருத்தரிக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த பயாலஜிக்கல் ஏஜிங் அதிகமாகிறது ஒரு முக்கியமான ரீசன். ஸோ அப்போ வந்து காயக்கற்ப முறைகளான இந்த காலையில் இஞ்சி கடும்புகள் சுக்கு மாலையில் கடுக்காய் இந்த மாதிரி விஷயங்கள், இல்லை வந்து அடிக்கடி கரிசாலை கீரை வந்து எடுத்துக்கிறது, நெல்லிக்காய் எடுத்துக்கிறது, இதெல்லாம் காயக்கற்ப மூலிகைகள். இதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. 4வதாக ஃபாஸ்டிங் மெத்தட்ஸ். இந்த ஃபாஸ்டிங் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சஷ்டி விரதம்லாம் வந்து சொல்லுவாங்க. இது 6 நாள் வந்து இருக்கக்கூடிய விரதம். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 நாட்கள் வந்து மிளகு வந்து எடுத்துக்கணும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து 12 hours மேலே ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்மளுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம். ஃப்ளோட்டிங் ஹார்மோன்ஸ்னால் தேவையில்லாத ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பாடி வந்து ரீசைக்கிள் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்து சஷ்டி விரதம்லாம் இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு கருத்தரிக்கிறதுலாம் நம்ம பார்க்குறோம். அது ஒரு இதுவாகவே சொல்லுவாங்க, சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கிடைக்கும். ஆமாம், சஷ்டியிலேருந்து அகப்பையில் கிடைக்கும். நம்மளுடைய யூட்ரஸில் தான் வந்து கருத்தரிக்க தான் சொல்லுவாங்க. இதே மாதிரியான ஃபாஸ்டிங் மெத்தட்ஸ் அவங்கவுங்க ரிச்சுவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஒரு அமாவாசைக்கு இருக்கிறதோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். ரெகுலராக ஃபாலோ பண்ணால் நைட்டில் 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு காலையில் 7 மணிக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 12 hours ஃபாஸ்டிங் கிடைக்கும். இது வந்து உங்கள் உடம்புல இந்த தேவையில்லாத ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணி எக்கு அதே மாதிரி வந்து ஸ்பெர்மோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி ஃபீமேலாக இருந்தாங்க, எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னாலும் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அந்த பீரியட்ஸ் வரக்கூடிய நாட்களில் மலைவேம்பு சேர்ந்த தைலம் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பீரியட்ஸ் வரக்கூடிய நாட்களில் வந்து கல்யாண முருங்கையோட சாறு இது எடுத்துக்கிறது. அதே மாதிரி வந்து நல்ல குவாலிட்டியான எக்கு வந்து வரணும் அப்படின்னா கருப்பு உளுந்து வந்து எடுத்துக்கிறது. கடைசி ஒரு 10 நாட்கள், அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு கடைசி ஒரு 10 நாட்களில் வந்து வெந்தயம் வந்து எடுத்துக்கிறது. இது வந்து நமக்கு அந்த ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபீமேலாக இருந்தால் எடுத்துக்கிறது. மேலாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம அமுக்ரா சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம், ஓரிதழ் தாமரை சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து
ஸ்பெர்மோட குவாலிட்டி, அதே மாதிரி வந்து அந்த ஆணுக்கான ஹார்மோன்ஸையும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ரிப்போர்ட்ஸுமே நார்மலாக இருக்குது, ஆனாலும் கருத்தரிக்கலை. இயற்கையான முறையில் எப்படி கருத்தரிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டீடாக்சிஃபிகேஷன் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீக்லி ட்வைஸ் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, காய்கற்ப மூலிகைகளை வந்து பயன்படுத்துங்க, ஃபாஸ்டிங் 12 hours ஃபாஸ்டிங் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபீமேலாக இருந்தால் கல்யாண முருங்கை, அதே மாதிரி மலைவேம்பு, உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. மேலாக இருந்தாங்கன்னா அமுக்குற அச்சூர்ணம், ஒரு இதழ் தாமரை சூர்ணம், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே இயற்கையான முறையில் கருத்தரிச்சிக்கலாம். நிச்சயமா டாக்டர். இப்போ பிரெக்னன்சிக்கு பிளான் பண்றாங்க அப்படிங்கும்போது இதுல ரொம்ப சங்கடமான ஒரு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1 month வந்து பீரியட் தள்ளி போயிருக்கும், இல்ல 1.5 month, ஒரு 2 months கிட்ட வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போகும். அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க டெஸ்ட் வந்து நெகட்டிவா இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த பிளான் பண்ற டைம்ல இது தள்ளி போய் அதுக்கப்புறம் பீரியட்ஸ் ஆகுறதோ இல்ல அது நமக்கு பாசிட்டிவா வராததுக்கு என்ன காரணமா இருக்கும்? மெயினாக நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஒரு எதிர்பார்ப்புலேயே இருந்துகிட்டே இருப்போம். நம்ம ரொம்ப அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலில் இருக்கும்போது, ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கும்போது, அதுவே வந்து பீரியட்ஸை வந்து கொஞ்சம் தள்ளி போக வைக்கும். ஸோ அதனால தான் நம்ம எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது உண்டு. ஸோ நீங்கள் குழந்தை பேர் அப்படிங்கிறது நீங்கள் ஆரோக்கியமான ஒரு மகிழ்ச்சியான தாம்பத்தியத்தில் இருந்ததோட ஒரு வெளிப்பாடாக இருக்கணும். இட்ஸ் அ பை ப்ராடக்ட், அப்படி தான் நம்ம சொல்லணும். ஸோ எவ்ரி மந்த் நான் எதிர்பார்க்குறேன். இது வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா, இந்த 1 yearக்குள்ளே நான் வந்து கன்சீவ் ஆகி குழந்தை பெற்றுடணும், அடுத்த வருஷம் நான் ஆன்சைட் போகணும், இந்த மாதிரி தான் அவங்க பிளானே பண்ணுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் ஒரு பதட்டமான நிலையாக இருக்குது. ஸோ நீங்கள் குழந்தைக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் ஆரோக்கியமான ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இருந்து அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் வந்து உங்களுக்கு குழந்தை பேர் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வராமல் இருக்கும். ஸோ நார்மல் ப்ரெக்னென்சி வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் ஹெல்த்தியான ஒரு மைண்ட் செட்டப்பில் இருக்கணும், நல்ல ஹெல்த்தியான ஃபுட் வந்து எடுத்துக்கணும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக, ஸோ ரெகுலராக நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் தடுத்துக்கலாம். ஓகே, இதுல மெயின் ப்ராப்ளம் அப்படின்னு பாக்குறது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ், எல்லா நோய்களுக்கும் எல்லா வியாதிகளுக்கும் ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான காரணம். குறிப்பா நம்ம வந்து இன்ஃபர்டிலிட்டி பத்தி நம்ம பேசும்போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற மாதிரி உணவுகள் ஏதாவது இருக்கா டாக்டர்? ஏன்னா இப்ப யாருக்குமே யோகா பண்றதுக்கு, ஜிம் போறதுக்குலாம் டைம் இல்லை. அட்லீஸ்ட் வீட்டுல இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்டாது ஏதாவது வழிமுறைகள்ல ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க முடியுமா? ஆமாம், இப்போ ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும் அப்படின்னா உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் ஸோ நல்ல ஒரு புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழம் வந்து எடுத்துக்கிறது முக்கியமாக. வந்து நீங்கள் குழந்தைக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலராக செவ்வாழை வந்து எடுத்துக்கலாம். இந்த செவ்வாழையில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய இந்த ட்ரிப்டோஃபான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த ஸ்லீப் ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்டியூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு வந்து இது குறைக்கும். இது காலையில் எடுத்துக்கிறதுனால இல்லை நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு செவ்வாழை ஸ்மூத்தி மாதிரி எடுத்துக்கலாம். செவ்வாழையோட நட்ஸ் எல்லாம் ஊற வச்சுட்டு ஏதாவது வந்து ஒரு ஸ்மூத்தி மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல்ஸும் குறையும். அதே மாதிரி அந்த எக் ப்ரொடக்ஷன், ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான அந்த ஹார்மோன்ஸும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். இன்னொன்று மில்க் வந்து எடுத்துக்கிறது. ஸோ மில்க் வந்து வேறு எந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸும் இல்லை அப்படின்னா மில்க் எடுத்துக்கலாம். அதுவும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். ஸோ ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த பால் எடுத்துக்கும் பொழுது அதில் வந்து ஒரு பிஞ்சளவுக்கு ஜாதிக்காய் பொடி வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கும், நல்ல தூக்கமும் வந்து வரும். அதே சமயத்தில் இது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்க்கும் வந்து இது ரொம்ப நல்லது. டெஸ்டோஸ்டெரானோட அளவு வந்து நார்மலாக இருக்குது, ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன், இது எல்லாத்துக்குமே வந்து நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். இருந்தாலும் தவிர்க்கவே முடியாதுங்கிறது எக்ஸசைஸும் சன்லைட் எக்ஸ்போஷரும். அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ்லாம் கிடையாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அது கூட இந்த உணவுப் பொருட்களெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வைட்டமின் சி அதிகமாக இருக்கிற மாதிரியான ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிறது, இதெல்லாமே வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு வந்து நல்லாவே வந்து குறைக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இன்னொன்று முருங்கைக்கீரை. பெண்களுக்கு முருங்கைக்கீரை வந்து மனதளவுலையும் நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்கும்.
நீங்கள் அப்போ காலத்துலலாம் சொல்லுவாங்க முருங்கை மரத்தில் பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் வந்து மன ரீதியான எல்லா பிரச்சனையும் பேய் பித்தம் இந்த மாதிரி ஒரு கோட்வேர்டில் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ முருங்கைக்கீரையில் நல்ல கால்சியமும் இரும்புச்சத்தும் இருக்கிறதுனால இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நமக்கு குறைக்கும். ஸோ அதனால் வந்து முருங்கைக்கீரை சூப் வந்து எடுத்துக்கிறது வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட அளவை குறைக்கிறதுக்கு நல்லது. இன்னொன்று மணத்தக்காளி கீரை, மணத்தக்காளி கீரையும் ஸ்ட்ரெஸ்ஸோட அளவை வந்து குறைக்கும். இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நிச்சயமா இதை பத்தி பேசணும்னா நிறைய விஷயம் பேசலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. பட் இருந்தாலும் வந்து இப்போ பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணா ஓரளவுக்கு அவங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து நிச்சயமா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளவு நேரம் இன்ஃபெர்டிலிட்டி பத்தி எங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கொடுத்தீங்க. ரொம்பவே நன்றி டாக்டர். நன்றி நன்றி சரண்யா.